அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 கிராமரை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா கிராமர் பாட்டும் நடத்தி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட யூனிட் 1 முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லா கிராமர் பாட்டும் போட்டிருப்போம். அதோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் போட்டிருப்போம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் எந்த மெட்டீரியலுக்காண்டியும் தேட வேண்டியதில்லை, புக்கில் தேட வேண்டியது எல்லாமே தேட வேண்டியதே கிடையாது. நீங்கள் கிராமர் பாட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் மட்டும் கவர் பண்ணாலே போதும். அதில் ஈஸி மெத்தடு, காம்ப்ளிகேட் மெத்தடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் அதுக்காண்டி விட முடியாது, ஏன்னா ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சரிங்களா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறோட மீனிங் என்னன்னா, a simple sentence has only one subject and one predicate verb. It express the complete idea. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருந்தால் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும், ஒரே ஒரு வெர்பு தான் இருக்கும். ஓகேவா? அதோட சேர்த்து அது சொல்ல வர விஷயத்த முழுசா சொல்லிடும். அதை வாசித்தாலே நமக்கு ஓகே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா கம்ப்ளீட் ஆகலையான்னு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. சி சிங்ஸ், அவள் பாடுறான். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்ன்லையும் இருக்கலாம். சி சிங்ஸ் சாங்ஸ், அவ்வளோதான். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு காம்ப்ளிமெண்ட், ஹி இஸ் எ டீச்சர். இது எல்லாமே என்ன சிம்பிள் சென்டென்ஸ் தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்காதவங்க பழைய வீடியோவில் போய் பாருங்க. வெர்பு படிக்காதவங்க படிச்சுட்டு வாங்க, பார்ட் ஆஃப் ஸ்பீச் படிக்காதவங்க படிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, வெர்பு என்னன்னு சென்டென்ஸ் பேட்டர்ன் நடத்திருப்பேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் டைப்பாக இருக்குது. இப்போ நெகட்டிவ் டைப்பாக ஏதோ ஒரு வேர்டு கொடுக்குறாங்க, அதுவும் சிம்பிள் சென்டென்ஸில் வரும். ஹி டஸ் நாட் பிளே ஃபுட்பால். அவன் ஃபுட்பால் விளையாடல. ஹி டஸ் நாட் பிளே ஃபுட்பால். இன்ட்ராகட்டிவாகவும் இருக்கும். டு யூ பிளே ஃபுட்பால் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இம்பேக்டிவாகவும் இருக்கும். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ஆனால் நீங்கள் எல்லாம் பாருங்கள், சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் தான் இருக்கும். சப்ஜெக்ட் வெர்பு அவ்வளோதான் இருக்கும். அதை விட்டு ஆப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். அது என்ன டென்ஷன் வேணாலும் வந்துட்டு போடும், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது சிம்பிள், ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல 3 டைப் ஆஃப் கேள்வி கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள், அதாவது ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல எது சிம்பிள் சென்டென்ஸ், எது காம்பவுண்ட் சென்டென்ஸ், எது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு, எது கரெக்டான சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு, எது கரெக்டான காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கு, எது கரெக்டான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை சிம்பிளா மாத்துங்க, காம்பவுண்டா மாத்துங்க, காம்ப்ளெக்ஸா மாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் பாசிபிலிட்டி தான் இந்த டாபிக்ல கேட்க முடியும். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் வந்து 4 பேட்டர்ன்லயும் இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், இன்ட்ராகட்டிவாகவும் இருக்கும், இம்பேரேட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் சென்டென்ஸ்க்குரிய ஃபுல் ஃபார்மேட் சொல்லியாச்சு. என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். அது சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லிடும். ஓகேவா? ஓகே. அடுத்த காம்பவுண்ட் சென்டென்சஸ். A compound sentence has 2 independent classes. Each would be a simple sentence connected by a coordinating conjunction. Fan boys சொல்றேன், இது என்னன்னு fan boys or a semicolon plus conjunctive adverb. இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும்னா, அது 2 சிம்பிள் சென்டென்ஸ் சேர்ந்ததுதான் காம்பவுண்ட்னாலே சேர்க்கறதுன்னு அர்த்தம். சரிங்களா? 2 சிம்பிள் சென்டென்ஸ் சேர்ந்ததுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நடுவுல வந்து என்ன இருக்கும், அதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வேர்டு இருக்கும். அது என்னன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு பேரு அதுக்கு. ஓகேவா? இல்ல அப்படின்னா செமிகோலன் வந்து கன்ஜக்டிவ் அட்வர்ப் வந்திருக்கும். இந்த 2 பேட்டர்ன்ல தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு என்ன, 2 டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். அப்படின்னா இப்ப ஒரு பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது பக்கத்து பாட்டோட உதவியே இல்லாம அது கம்ப்ளீட் பண்ணும், மீனிங் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதால. ஓகேவா? அதுதான். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் எடுத்தாலும் அது கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நல்ல அந்த காம்பவுண்ட் வேர்டு இருக்குல்ல, அதை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தடையா வச்சுக்கிட்டு லெஃப்ட்லையும் ரைட்லையும் நீங்க இருக்க வேர்ட்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். கீழே பாருங்க, தெளிவா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஃபேன் பாய்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, இது ஒரு ஷார்ட்கட். ஃபார், அண்டு, நாறு, பட்டு, 6, 8, எஸ், அதான் ஃபேன் பாய்ஸ்.
புரிஞ்சா? முதல் இடத்துல அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இந்தந்த வார்த்தைலாம் தான் கன்ஜெக்ஷன் வேர்டிங். ஓகேவா? ஃபேன் பாய்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? காம்பவுண்ட் சென்டென்ஸோட கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் என்ன? ஃபேன் பாய்ஸ். சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வென்ட் டு த மார்க்கெட் ஃபார் ஐ நீடட் டு பை வெஜிடபிள்ஸ். ஐ வென்ட் டு த மார்க்கெட் ஃபார் வந்திருக்கா? ஐ நீடட் டு பை. இப்போ அந்த ஃபாருங்கிறது கன்ஜெக்ஷன் வேர்டு. ஐ வென்ட் டு த மார்க்கெட் மீனிங் தருதா? தருது. நான் மார்க்கெட்டுக்கு போனேன். ஃபாரை எடுத்துருங்க, ஐ வென்ட் டு த மார்க்கெட் விட்டுருங்க. இங்கிட்ட ஐ நீடட் டு பை வெஜிடபிள்ஸ், இதுவும் மீனிங் தரும். ரெண்டுமே ஐ வென்ட் டு த மார்க்கெட்டும் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் தான், ஐ நீடட் டு பை வெஜிடபிள்ஸும் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் தான். இது ஜஸ்ட் ரெண்டையும் இணைக்கிற ஒரு காம்பவுண்ட் வேர்டு, அவ்வளவுதான், பர்பஸ்க்காக, வேற எதுவுமே கிடையாது. இப்போ புரியுதா? காம்பவுண்ட் வேர்டு, காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னன்னு புரியுதா? ரெண்டு சென்டென்ஸுமே மீனிங் தரும். இப்போ தனித்தனியா இப்போ ஐ வென்ட் டு த மார்க்கெட் மட்டும் கொடுத்துருந்தா அது என்ன? சிம்பிள் சென்டென்ஸ். ஐ நீடட் டு பை வெஜிடபிள் மட்டும் கொடுத்தா சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ சேர்த்து கொடுத்தனால இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகும். அப்போ ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் சேர்ந்ததான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நடுவுல அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வரும். என்னன்னா அந்த சென்டென்ஸுக்கு தகுந்தாப்புல. அதுதான் ஃபாரு, அண்டு, நாரு, பட்டு, ஆறு, எட்டு, சோ எல்லாம். ஓகே, இதுல பாருங்க. ஷி ரீட்ஸ் புக்ஸ் அண்ட் ஷி ரைட் ஸ்டோரிஸ். அவ புக்கு எழுதுறா, அதுக்கப்புறம் கதையும் எழுதுறா. சரியா? ஆறு வந்து ஹி டஸ் நாட் சிங் நார் டஸ் ஹி டான்ஸ். ஹி டஸ் நாட் சிங் நார் டஸ், அவ பாடுவா. ஹி டஸ் நாட் சிங், அவ பாடல ஆனா ஆடுவா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நாரோட பர்பஸ் இது. அப்ப எல்லாமே அந்த இடத்துக்கு தந்தாப்பதான் ஃபார் வருமா, அண்டு வருமா, நார் வருமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ வாண்டட் டு கோ பட் இட் வாஸ் டூ லேட். நாங்க போகணும் ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டு யூ வாண்ட் காஃபி அண்டு டீ அண்டு காஃபி நான் கேட்போம். அந்த சென்டென்ஸை தமிழாக்கம் பண்ணி பாருங்க. ஏங்க உங்களுக்கு வந்து டீயும் காப்பியும் வேணுமா? அப்படி டீ வேணுமா காப்பி வேணுமா இதுதான் கேட்போம். ஓகேவா? அதான் அங்க. ஓகே, அடுத்த எட். சி இஸ் yet young yet she is very wise. அவ எங்க இருக்க வரைக்கும் அவ நல்ல அழகா இருப்பா அப்படிங்கிற மீனிங். ஸோ இட் வாஸ் ரெய்னிங் ஸோ வி ஸ்டேட் இன்சைட். எங்க மழை அன்னைக்கு பேஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால நாங்க உள்ள இருந்தோம். ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ், அந்த சோனா என்ன, எட்டுனா என்ன, ஆறுனா என்ன, பட்டுனா என்ன, நார்னா என்ன, அண்டுனா என்ன, ஃபார்னா என்ன அப்படிங்கிறத தமிழாக்கம் தெரிஞ்சா மட்டும் தான் எதை போடணும்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் சேர்ந்தா காம்பவுண்ட் சென்டென்ஸ். பட் ஆனால் உள்ள என்ன காம்பவுண்ட் வேர்டு வரணுங்கிறது நம்ம கொஞ்சம் அறிவை பயன்படுத்தின மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்படி ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேட். இப்போ செமிகோலன் பிளஸ் கன்ஜெக்டிவ் அட்வை ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. ஐ வாண்டட் டு ஸ்டடி ஹவெவர் ஐ வாஸ் டூ டயர்ட். இப்போ ஐ வாண்டட் டு ஸ்டடிங்கிறதும் சிம்பிள் சென்டென்ஸ் தான், ஐ வாஸ் டூ டயர்டுங்கிறதும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். ரெண்டை தனித்தனியாக எடுத்தாலும் மீனிங் தரும். ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். இப்போ செமிகோலன் இந்த இடத்துல பார்த்தீங்களா, செமிகோலன் வந்திருக்கா, இதுதான் செமிகோலன். ஹவெவர் அப்படிங்கிறதும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் உடைய கன்ஜெக்ஷன் அட்வர்ப் தான். ஓகேவா? கன்ஜெக்ஷன், அதாவது இடையில சேர்க்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹவெவர். நான் எப்படியா அவன் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஐ வாண்டட் டு ஸ்டடி, நான் என்ன சொல்றது, நான் கண்டிப்பா படிக்கணும், எப்படி ஆனாலும் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி. ஹவெவர்ங்கிறது எப்படியா இருந்தாலும் ஐ வாஸ் டூ டயர்ட், நான் டயர்டா இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங்க கொடுப்போம். ஓகேவா? அடுத்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். A complex sentence has one independent class, a complete sentence, and one or more dependent clauses which cannot stand alone. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸாகவும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிபெண்டன்ட் கிளாஸாகவும் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா எந்த வித வார்த்தையோட துணையும் இல்லாமலே அது சொல்ல வர மீனிங்கை கொடுத்துரும். டிபெண்டன்ட் கிளாஸ்னா கண்டிப்பா அதுக்கு இன்னொரு வேர்டோட துணை இருந்தா, இன்னொரு கிளாஸோட துணை இருந்தா மட்டும்தான் அதால மீனிங்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பாருங்க, உங்களுக்கு புரியும். இதுல உள்ள எக்ஸாம்பிள், சம் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இது. ஆல்தோ, பிகாஸ், ஆல்தோ, தோ, இஃப், வென், சின்ஸ், இதெல்லாம் நீங்க படிக்கும்போது புரியும். நீங்க பாருங்க. ஐ வென்ட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் லேட். நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா லேட் ஆயிடுச்சு. இப்போ ஐ வென்ட் ஹோம்ங்கிறது இதுல இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இட் வாஸ் லேட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், பிகாஸ்ங்கிறது நடுவில் சேர்க்க வேண்டிய கன்ஜெக்ஷன் ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஐ வென்ட் ஹோம்ங்கிறது எப்படிங்க வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்றீங்க அப்படின்னா, ஐ வென்ட் ஹோம்னா என்ன? நான் வீட்டுக்கு போயிட்டேன் மீனிங் கொடுத்துருச்சா? இதுல எந்த குழப்பமும் இல்லை. இட் வாஸ் லேட், இட் வாஸ் லேட் செகண்ட் கிளாஸ் எடுத்தா இட் வாஸ் லேட். என்ன லேட்டு, எதுக்கு லேட்டு, எதுக்கு லேட்டா போன, இந்த மாதிரி 1000 கேள்வி அது இன்கம்ப்ளீட்டா இருக்கா? அப்ப இந்த இட் வாஸ் லேட் முழுமை அடையணும்னா முன்னாடி இருக்க
ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பா தேவை. பிகாஸ் இட் வாஸ் லேட். அதோட சேர்த்தாதான் அந்த ஃபுல் ஃபார்மை பார்த்தாதான் இதால கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் தன்னிச்சையா இயங்காது. அதான் டிபெண்டன்ட் கிளாஸ் which cannot stand alone அப்படிங்கிறாங்க. ஓகேவா? I went for a walk although it was raining. I went for a walk although it was raining. ஓகேவா? இப்போ என்னன்னா although though ரெண்டு வேணாலும் போகலாம். ஓகேவா? although though அந்த மாதிரி ரெண்டு வேணாலும் போகலாம். if I went for a walk அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, இங்க டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, நடுவுல கன்ஜெக்ஷன் ஃபார்ம் உள்ள வந்திருக்கு. ஓகேவா? இஃப் எங்க பயன்படுத்துவோம். இஃப் ஐ வில் கோ இஃப் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். ஐ வில் கோ ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இதுல என்னன்னா டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். ஓகேவா? இப்போ ஐ வில் கோ அப்படின்னா எங்க போக போறோம் ஒன்றும் தெரியல. ஐ ஃபினிஷ் மை ஒர்க்னா ஒரு அர்த்தம் கிடைக்குது. கரெக்டா? நான் என் வேலையை முடிக்கணும், முடிஞ்சு. பட் ஐ வில் கோன்னா எங்க போகணும், என்ன போகணும், இன்கம்ப்ளீட்டா இருக்கா? ஸோ ஐ வில் கோ இஃப் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இஃப்ங்கிறது இந்த இடத்துல பயன்படும். ஓகேவா? அடுத்து she smiled when she saw her friend. she smiled. ஓகே, சிரிச்சா. எதுக்கு சிரிச்சா, என்ன சிரிச்சா, ஒன்றும் இங்கே இல்லை. she saw her friendனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவளை பார்த்தா அப்படின்ட்டு. அப்ப she smiled எப்ப அப்படின்னா அவ ஃப்ரெண்டை பார்த்தப்ப அப்படிங்கிற மீனிங் வருது. அடுத்த சின்ஸ் பாருங்க. he did not come to school since he was sick. he did not come to school. அவ ஸ்கூலுக்கு வரல எப்ப இருந்தனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்தப்ப. since he was sick. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியும்னா he did not come to school இதுவும் அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், he was sickங்கிறதும் அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரெண்டையும் சேர்த்தா மட்டும் தான் என்ன செய்யும், அதுக்கான முழு அர்த்தம் கிடைக்கும். he did not come to school அவ வரல, பட் ஏன் எதுக்கு அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருதுல. அப்போ he was sick அப்படிங்கிறத மீனிங்கை நம்ம கொடுத்தாக வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மாடல்ல இன்னும் கன்ஜெக்ஷன் வேர்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இதோட சேர்த்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனை கன்ஜெக்ஷன் வேர்டா சேர்க்கிற மாதிரியும் வரும். ரிலேட்டிவ் ப்ரோனவுனா கன்ஜெக்ஷன் சேர்க்கணும். ஹூ, விச், தட் இந்த மாதிரி வரும், இடையில சேர்க்கிற மாதிரி வரும். பாருங்க, த புக் விச் ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். த புக் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கும் இல்லை. ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கிறது புக்குங்கிறது கூட மீனிங் இருக்குது, புத்தகம் அப்படின்ட்டு. செகண்ட் கிளாஸ்ல பாருங்க, ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் வாங்கினது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. என்ன வாங்கினேன், எதை வாங்கினேன், ஸோ அந்த கேள்வி வருது. ஸோ புக் விச் ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். புக்கு இந்த விச்சுங்கிறது திருப்பி அந்த புக்கை தான் குறிக்கும். இங்க ஒரு பர்சன் வருதுன்னா ஹூன்னு இங்க வந்துச்சுன்னா திருப்பி அந்த பர்சனை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ புக்குங்கிறது இந்த இடத்த அதுக்கு முன்னாடி இருக்க படம் தான் குறிக்கும். இந்த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறதா இந்த புக்கு வாங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிருச்சா? சிம்பிள் சென்ஸ் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் தான் வரும். அதுல பெருசா வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிம்பிள் சென்டென்ஸ்ல நம்ம மேல பார்த்ததுல இல்லை, கீழே வரும் கண்டிப்பா. அடுத்த காம்பவுண்ட் வேர்ட்ல என்னென்ன வேர்ட்லாம் சேர்க்கணும், அது என்னென்ன பேட்டர்ன்ல இருக்கு, அடுத்த காம்ப்ளெக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்கு. காம்பவுண்டும் உள்ள வரும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் உள்ள வரும். பாருங்க, a compound complex sentence has 2 or more independent classes and at least only one dependent class. காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் சேர்த்து வரும்போது கம்பல்சரி என்ன செய்யும், ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் ஆகும் இருக்கும். காம்பவுண்ட் கிளாஸோட ஃபார்மேட் என்ன, ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். அப்ப இது காம்பவுண்ட் ஒரு இடத்துல வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். காம்ப்ளெக்ஸ் இது என்ன, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். அப்ப இதோட ஃபார்மேஷன் என்ன, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் 1 டிபெண்டன்டா கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே. பாருங்க, ஐ வென்ட் டு த ஸ்டோர் பட் இட் வாஸ் க்ளோஸ்டு பிகாஸ் ஐ வாஸ் லேட். எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க பாருங்க. இப்போ பட்டுங்கிறத நம்ம பார்த்தோம், ஃபேன் பாய்ஸ்ல வருமா, ஐ வென்ட் டு த ஸ்டோர் பட் இட் வாஸ் க்ளோஸ்டு, இதோட முடிஞ்சு போச்சு. நினைச்சிருந்தா இதோட நிப்பாடி இருந்தா காம்பவுண்ட் சென்டென்ஸ் அது. பட் பிகாஸ் ஒன்று இவங்களா சேர்த்து ஐ வாஸ் லேட், அதையும் என்ன பண்ண முடியும், ஏன்னா ஐ வாஸ் லேட் அப்படி இதே ஐ வாஸ் லேட் அப்படின்னு மட்டும் இது பண்ணாங்கன்னா, நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லவே முடியாது. என்ன லேட்டா வந்தேன், எதுக்கு லேட்டா வந்தேன், அந்த மீனிங்கே தராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஐ வென்ட் டு த ஸ்டோருங்கிறது பக்கா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நான் கடைக்கு போனேன், பட் இட் வாஸ் க்ளோஸ்டு கூட மீனிங் தான். பட் ஐ வாஸ் லேட்டுங்கிறது கிடையாது. ரொம்ப நுண்ணிப்பா பார்த்தாதான் எது கம்ப்ளீட் சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ பேசிக்கா ஒரு சிம்பிள் சென்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்ட் சென்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் சென்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கணும். இதோட சேர்த்து
இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் ஒரு இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இதே இப்போ சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணுனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிள் டு காம்பவுண்ட் பாருங்க. ஐ ரீட் எ புக், இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஐ ரீட் எ புக் அண்ட் ஐ வாட்ச் எ மூவி. ஐ ரீட் எ புக் அண்ட் ஆனால் பேட்டர்ன் மட்டும், பேட்டர்ன் என்ன, இது இண்டிபெண்ட், இங்கே இண்டிபெண்ட், இங்கே இண்டிபெண்ட். ஐ வாட்ச் எ மூவி இண்டிபெண்ட். நடுவில் கன்ஜெக்ஷன் வேர்டு சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபேன் பாய்ஸில் ஒரு வேர்டு எடுத்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ். ஆனால் அவங்களால என்ன கொடுக்க முடியாதுன்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் கன்வர்ஷன் கொஸ்டினே மேபி கேட்க முடியாமல் அவங்க இருக்கலாம். ஏன்னா இந்த சிம்பிள் சென்டென்ஸை மட்டும் ஐ ரீட் எ புக்குன்னு மட்டும் கொடுத்து நீ காம்பவுண்டா மாற்ற சொன்னா இந்த பக்கம் எதை வேணா போடலாமே. ஐ ரீட் எ புக் அண்ட் ஐ ரைட் எ ஸ்டோரின்னு கூட போடலாமே, அண்ட் ஐ வாட்ச் எ மூவின்னு கூட போடலாமே. ஆனா இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி அவங்க கேட்க முடியும். இங்க ஒருவேளை ஆறுன்னு போடலாம், இந்த மாதிரி போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருப்போம். ஓகேவா. அடுத்த சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட், நான் சாப்பிட்டேன். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஹங்கிரி. பிகாஸ்ங்கிறது, ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது இண்டிபெண்ட் கிளாஸ், ஐ வாஸ் ஹங்கிரிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் சேர்ந்தாதான் இதுக்கு அர்த்தம் கிடைக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்த காம்பவுண்ட் டு சிம்பிள். ஷி வென்ட் டு த மார்க்கெட் பட் இட் வாஸ் க்ளோஸ்டு. ஷி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் ஃபவுண்ட் இட் க்ளோஸ்டு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்னன்னா ஏன்பா மேலே இப்போதான் நீ நடத்திட்டு இருந்த, நடுவில் சப்ஜெக்டும் வெர்பும் மட்டும் தான் வச்சு, இங்கே ஃபேன் பாய்ஸில் இருக்க ஒரு வேர்டு இங்கே வருது அண்டு அப்படின்னு வரும். சரிங்களா. அது ஏன் எதுக்குன்னு கீழே நான் சொல்கிறேன். சரிங்களா. பட் ஆனால் சப்ஜெக்ட் வெர்பு அதோட சேர்த்து சிம்பிள் சென்டென்ஸில் சில விதிவிலக்கெல்லாம் வச்சுருக்காங்க, அதை நம்ம கீழே பார்ப்போம். ஓகேவா. அடுத்த காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஷி வென்ட் டு த பார்க் அண்ட் ஷி பிளே டென்னிஸ். இது வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இது இண்டிபெண்ட் கிளாஸ், இது இண்டிபெண்ட் கிளாஸ் நல்லா வந்திருக்கு. இப்போ காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா ஷி வென்ட் டு த பார்க் பிகாஸ் ஷி வாண்டட் டு பிளே டென்னிஸ். பிகாஸ் ஷி வாண்டட் டு பிளே டென்னிஸ். இதை சேர்க்காட்டி இங்கே மீனிங் கிடைக்காது. ஷி வென்ட் டு த பார்க், எதுக்கு போனா, என்ன போனா அப்படி கேள்வி வரும் இல்லையா. அதான். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் முடிஞ்சிச்சா. அடுத்த இப்போ இதில் எக்ஸப்ஷன் கேசஸ், எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷன் கேசஸ் பார்ப்போம். சம் சென்டென்ஸ் ஆர் ட்ரிக்கி பிகாஸ் ஆஃப் சர்டன் வேர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர். இந்த எட்டு, நாறு, ஆல்தோ, தோ இதெல்லாம் ரொம்ப ட்விஸ்டான வேர்டு அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஏன் அப்படின்னா, ஸோ கான்ட்ராஸ்ட். ஷி இஸ் யங் எட் வெரி வைஸ். அவ அழகா இருக்க வரைக்கும், எப்படி சொல்றது, அவ எங்க இருக்க வரைக்கும் அழகா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. யூஸ்டு வித் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாருங்கிறது ஹி டஸ் நாட் சிங் நாட் டஸ் ஹி டான்ஸ். இது ஒரு நெகட்டிவ். அவ பாடல ஆனா ஆடி இருக்கலாம், ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. டஸ் ஹி டான்ஸ். ஆல்தோ, தோ இது ரெண்டும் போத் கேன் பி யூஸ்டு டு ஷோ கான்ட்ராஸ்ட், பட் ஆல்தோ இஸ் மோர் ஃபார்மல். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம், பட் ஆல்தோ வந்து ரொம்ப ஃபார்மலா யூஸ் பண்ணலாம். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் ஐ வென்ட் அவுட், தோ இட் வாஸ் ரெய்னிங் ஐ வென்ட் அவுட். ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் ஆல்தோக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்தோங்கிறது அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டிப், இப்போ மேஜரா இப்போ பார்த்த வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா. இப்போ மேஜரா ஸ்டடி டிப்ஸ் என்னன்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் சிம்பிள் சென்டென்ஸ், ஸ்டடி த பேசிக் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வெறும். முதல் சிம்பிள் சென்டென்ஸை தெளிவாக படிச்சிட்டீங்கன்னா அதோட லிங்க்ல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூவ் டு காமன் சென்ஸ் பாருங்க. ஹவு டு சூட் கேன் பி ஜாயின்ட் யூசிங் ஃபேன் பாய்ஸ். எப்படி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸும் ஃபேன் பாய்ஸுங்கிற வேர்டோட கனெக்டிவிட்டியோட சேர்ந்துருக்குன்னு படிங்க. அடுத்த காம்ப்ளெக்ஸ் சென்ஸ்ல ஆட் டிபெண்டன்ட் கிளாஸ் டு த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் யூசிங் சபார்டினேட் கன்ஜங்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்க்கும் டிபெண்டன்ட் கிளாஸஸ்க்கும் டிஃபரன்ஷியேட்டை புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ஆழமா படிச்சாதான் நம்மளால ஓகே இது இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ப்ராக்டிஸ் கான்வர்சேஷன் தேவை. கிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் சேஞ்சிங் சிம்பிள் சென்ஸ் டு. நான் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அதை மாத்துற அளவுக்கு ஸ்கில் இருக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகேவா. இதோட இன்னும் முடியலை, அப்படியே கீழே போகுது. ஓகேவா. திரும்பவும் கீ டு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த பேசிக் ஃபார்மேட்டை திருப்பி நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி ஷார்ட் ஃபார்ம் ஆகிருக்கேன். சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு ஐடியா தான் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்பு இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் ரெண்டு ஐடியா இருக்கும், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டு வெர்பு இருக்கலாம், கனெக்டட் பை ஃபேன் பாய்ஸுங்கிற அந்த வேர்டில் சேர்ந்துருக்கும். காம்ப்ளெக்ஸ்ங்கிறது கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும், இன்னொன்று டிபெண்ட் ஐடியா தான் இருக்கும், ஒன் சப்ஜெக்ட் ஒன் வெர்பு இருக்கலாம், எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தட் கான்ட் ஸ்டாண்ட் அலோன். அதால எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வச்சு மட்டும் மீனிங் தர முடியாது. காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் 2 or more இண்டிபெண்ட் ஐடியா இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒன் டிபெண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுச்சா.
பாருங்க. ஓகே. இப்போ உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஹியர் இஸ் எ சிம்பிளிஃபைட் டேபிள் ஃபார்மேட் ஃபார் டீச்சிங் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நான் மேல பார்த்த எல்லாத்தையுமே உங்களுக்கான டேபுலேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். சிம்பிள் சென்டென்ஸ்னா அதுல எத்தனை டைப் இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதை மாத்தினா என்ன ஆகும். அப்படியே வந்தீங்கன்னா நடத்துனதான் மேல நடத்துனதான் அதை அப்படியே டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கேன். நான் எல்லாத்தையுமே இந்த டேபிள் ஃபார்மேட்ல கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, குயிக் ரிவிஷன் பண்றதுக்காக தான். ஓகே. அடுத்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபேன் பாய்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை மாத்தினா என்ன ஆகும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதோட கண்டிஷன் கொடுத்துருக்கேன், கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் மாத்தினா என்ன ஆகும், இப்படி மாறும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இது இப்போ ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. அடுத்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன், எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, மாத்தினா எப்படி ஆகும், எக்ஸப்ஷன் கேஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சிருச்சு. அதே கீ பாயிண்ட்ஸ் தான். பட் டேபிள் ஃபார்மேட்டில் படிக்கும்போது அதே தான். சர்டன் ஒன் சப்ஜெக்ட் இருக்கும், ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும், ஃபேன் பாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு மோர் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அடுத்த மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். பார்த்ததே தான். ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இது என்னன்னா, திஸ் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கன்ஜெக்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் சிம்பிள் சென்டென்ஸ்ல தேர் ஆர் நாட் ஸ்பெசிபிக் கன்ஜெக்ஷன்ஸ் லைக் இன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ ஃபேன் பாய்ஸ் பார்த்தோம், இங்கிட்டு தோ ஆல்தோ அந்த மாதிரி பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ்ல. ஆனா சிம்பிள் சென்டென்ஸ்ல மட்டும் மேக்ஸிமம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ கன்ஜெக்ஷன் வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்க்கு கிடையாதுன்னு இல்லை, அதுக்கு வேற விதமான கீவேர்டு இருக்கு. ஓகேவா. பிகாஸ் சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒன்லி கண்டென்ஸ் ஒன் டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஸோ ஒரே ஒரு டிஃபரெண்ட் கிளாஸ் இருக்கனால அங்கே வந்து கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு வேலை கிடையாது. ஓகே. அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஒன்று சப்ஜெக்ட் வெர்பா இருக்கும், இல்லை சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்டா இருக்கும், இல்லை காம்ப்ளிமெண்டா இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேவா. ஹவவர் கனெக்டர்ஸ் ஆர் மாடிஃபைங் வேர்ட்ஸ் கேன் பி சம்டைம்ஸ் பி யூஸ்ட் வித் இன் சிம்பிள் சென்டென்ஸ் டு என்ஹான்ஸ் மீனிங். எப்படி இருந்தாலும் கனெக்டர்ஸும் மாடிஃபை வேர்ட்ஸும் கேன் சம்டைம்ஸ் பி யூஸ்டு பண்றாங்க. அது என்னன்னு நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா. வேர்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு இன் சிம்பிள் சென்டென்சஸ். இந்த வேர்ட்லாம் சிம்பிள் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. These words modify or connect parts within a simple sentence but do not join independent clauses. இந்த வேர்டெல்லாம் வச்சும் இது சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் இது கண்டிப்பா என்ன செய்யாது, இன்னொரு இண்டிபெண்டன்ஸ் கிளாஸை வந்து மீன் பண்ணாது, ஜாயின் பண்ண முடியாதுங்கிறாங்க. These words modify or connect parts within a simple sentence but do not join independent clauses. ஓகே. பாருங்க. இப்போ பாருங்க, மாடிஃபை த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். எதாவது அட்ஜெக்டிவ்ஸ், பிக், ஃபாஸ்ட், பியூட்டிஃபுல், இதெல்லாம் என்னது, என்ன வேர்டு, அட்ஜெக்டிவ் வேர்டு. நான் ஏற்கனவே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, வெர்புனா என்ன அப்படின்னு ஆல்ரெடி பயங்கரமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க, அப்போதான் இதெல்லாம் அட்வர்ப்னு நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ பிக் அப்படிங்கிறது சி ஹாஸ் ஏ பிக் ஹவுஸ், ஜஸ்ட் சிம்பிள். த ஃபாஸ்ட் கார் இஸ் பார்க்டு அவுட் சைடு, த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ப்ளூம். இதில் என்ன இருக்கு, கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு வேலையே கிடையாது. பட் ஆனால் இந்த அட்வர்ப் எல்லாம் அட்ஜெக்டிவ் எல்லாம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா. அட்ஜெக்டிவ் எல்லாம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த ஹாப்பி அப்படிங்கிறதும் ஒரு ஐ ஃபீல் ஹாப்பி டுடே, அதுவும் அட்ஜெக்டிவ் தான், அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஐ ஃபீல் ஹாப்பி அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ இப்போ 4 டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்மே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ்ல வரும் அட்ஜெக்டிவ் நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் வந்தா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா இது சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் பார்க்கும்போதே தெரியும். அடுத்த அட்வர்பு உள்ள வரும், மாடிஃபை த வெர்பு, அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்பை யூஸ் பண்ற மாதிரி வரும். குயிக்லி, கேர்ஃபுல்லி, வெரி, ஆல்வேஸ் வெர்பை டிஃபைன் பண்ற மாதிரி வரும். ஷி ரன்ஸ் குயிக்லி, ரன்ஸுங்கிறது வெர்பு, வேகமாக ஒன்றானா கம்மியாக ஒன்றானா, இதுவும் அட்வர்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க பழைய வீடியோவில் போய் அட்வர்ப்னா என்னன்னு தெளிவாக போட்டுருப்பேன், அதை படிச்சுட்டு வாங்க, அப்போதான் புரியும். ஹி ஸ்பீக்ஸ் கேர்ஃபுல்லி, ஹி இஸ் வெரி டால், ஷி ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ். ஓகேவா. ஓகே. அடுத்த ப்ரோனவுன்ஸ் வரும், ரெப்ரசன்ட் த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டிவோ ஆப்ஜெக்டிவோ ரெஃபர் பண்ணி ப்ரோனவுன்ஸும் உள்ள வரும் சிம்பிள் சென்ஸ்ல. ஐ, யூ, ஹி, ஷி, தே எல்லாமே வரும். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர், யூ ஆர் வெல்கம், ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், தே ஆர் ஸ்டடியிங், கண்டிப்பா வரும் அப்படின்னா. அடுத்த ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா வரும். த புக் இஸ் இன் த புக், த பென் இஸ் ஆன் த டேபிள், ஐ வில் see you at the park, the cat is under the table. அண்டருங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ இன்னு, ஆன, அற்ற அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வரும். அடுத்த டிட்டர்மினர்ஸ், டிட்டர்மினர்ஸ் மாடிஃபை த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். டிட்டர்மினர்ஸ்ங்கிறது ஏ அண்ட் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஏ கேட் இஸ் ஆன் த ரூஃப், ஐ லைக் த மூவி, சம் பீப்புள் லைக் சாக்லேட், திஸ் புக் இஸ் குட். இதெல்லாம் டிட்டர்மினர்ஸ். இந்த மாதிரி இதுவும் வரலாம். ஒன்னே ஒண்ணுங்க, சிம்பிள் சென்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம்னா
இடையில 2வது கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கவே இருக்காது. ஒன்லி இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். நடுவுல நம்ம பார்த்த வேர்ட்ல எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான். கன்ஜெக்ஷன் பார்த்தோம்ல, இது அட்வர்பு, வெர்பு, ப்ரிப்போசிஷனு, ப்ரோனவுனு, டிட்டர்மினன்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வேற. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் டென்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கான இது. அடுத்து டைரக்டா வெர்பு, அது நமக்கே தெரியும். மெயின் ஆக்ஷன் ஆர் சீட். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே, ஷி கோஸ் டு ஸ்கூல், ஷி இஸ் எ டீச்சர், ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். இதெல்லாம் வெர்பு. ஓகேவா? அடுத்த கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்ட் இன் இந்த ஏரியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயும் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணப்படுது. நல்லா பாருங்க. கன்ஜெக்ஷன் used in some simple sentence to connect words or phrases, not clauses, not clauses, not clauses. அதான் மறந்துடாதீங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் இது. கன்ஜெக்ஷன் உள்ள வரும், ஆனா அது எக்காரணத்தை கொண்டு இன்னொரு கிளாஸை ஜாயின் பண்ற மாதிரி இருக்காது. அது ஃப்ரேசஸ் ஜாயின் பண்ற மாதிரியோ இன்னொரு வேர்டை ஜாயின் பண்ற மாதிரியோ தான் இருக்கும் சிம்பிள் சென்டென்ஸ்ல. ஆனா கன்ஃபார்மா இன்னொரு கிளாஸ்னா தனி ஸ்டேட்மெண்ட்டா கனெக்ட் பண்ணவே பண்ணாதுங்கிறாங்க. இங்க பாருங்க, ஐ லைக் coffee and tea. He is smart but lazy. Do you want tea or coffee? I was tired, so I went to bed. ஓகேவா? ஸோ கம்பல்சரி என்ன செய்யாது, ஆகவே அண்டு பட்டு ஆர் ஸோ எதுவுமே என்ன செய்யாது, தனியா இன்னொரு கிளாஸை கொடுக்காது. பட் ஆனா இந்த இடத்துல ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ வென்ட் டு பெட், இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்க கூடாது. ஏன்னா ஐ வாஸ் டயர்டுங்கிறது தனி கிளாஸ், ஸோ ஐ வென்ட் டு பெட் அப்படிங்கிறது கண்டிப்பா அது காம்பவுண்டா தான் வரும். ஓகேவா? ஸோ மேலே எரர் ஆயிடுச்சு போல இருக்கு. எரர் ஆனதுக்கு மன்னித்து விடுங்கள். ஓகே. ஸோ அண்டு பட்டு ஆறு ஸோ கண்டிப்பாக வரும் வேற ஃபார்மேட்ல. எந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வேணாலும் சேர்க்கலாம். எப்படின்னா டைரக்டா எப்படி இங்க சோன் போட்டு இங்க டேட்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்க கூடாது. ஓகேவா? டேட்டா வேற ஒரு லிங்க் வேர்டை சேர்த்துருக்கலாம். இங்க காஃபி, லேசி அந்த மாதிரி சேர்த்துருக்கலாம். ஐ வென்ட் டு பெட்டுங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இது கம்பல்சரி காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஓகேவா? அடுத்த சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரீகேப். சிம்பிள் சென்டென்ஸ் எப்படிலாம் இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பா இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்டா இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்டா இருக்கும், அல்லது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எல்லாமே சேர்ந்து வரும், இல்லை சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அட்வர்பு வரும். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஷீ ரன், ஐ லைக் காஃபி, ஹி இஸ் ஹாப்பி, ஷீ கன்சிடர் ஹிம் எ ஃப்ரெண்ட், ஐ வாட்சஸ் மூவிஸ் ஆஃபன். ஓகேவா? ஓகே. அடுத்த ஸோ அது முடிஞ்சிருச்சு. இதே ஃபார்மேட்டை இப்போ திரும்பவும் உங்களுக்காக கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். அதாவது இருக்கிற எல்லா கிராமர் பாட்டுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி நடத்தினேன் இருக்குங்களா. ஆனா இந்த டாபிக்கு மட்டும் அப்படியே என்ன சொல்றது, பயங்கர ட்விஸ்ட், பயங்கர ஏரியா, லார்ஜ் ஏரியா, வாஸ்ட் ஏரியா கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சிருக்கேன். ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு மாதிரி. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் ஃபார் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் தட் யூ கேன் யூஸ் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், சிம்பிள் சென்டென்ஸ்க்கு என்னென்ன க்ளூவெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு, காம்பவுண்டுக்கு, காம்ப்ளெக்ஸுக்கு, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு இதெல்லாம் பார்க்கணும்ல. ஆல்ரெடி தெரியும், கன்ஜெக்ஷன் வேர்டை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். காம்பவுண்டுக்கு ஃபேன் பாய்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ வென்ட் டு த பார்க் ஃபார் ஐ நீடட் சம் ஃப்ரெஷ் ஏர், ஷீ இஸ் எ கைண்ட் அண்ட் ஷீ இஸ் ஹெல்ப்ஃபுல், ஹி டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் நாட் டஸ் ஹி. இதை வாசிங்கனாலே தெளிவாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், இது ஃபார் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இன்னும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எதுவுமே பார்க்கல. சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், திஸ் கனெக்ட் எ டிபெண்டன்ட் கிளாஸ் டு அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா அதோட ஃபார்மேட் என்ன, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட பேட்டர்னே. ஓகேவா? இப்போ இதுல வர்ற வேர்ட்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஆஃப்டர், ஆல்தோ, அஸ், பிகாஸ், கீழே இன்னும் நிறைய இருக்கு. பிஃபோர், ஈவன் தோ, இஃப், இன்கேஸ், சின்ஸ், அன்டில், வென்னு, வென்னவர், வேறு, வைலு, இவ்வளவு வேர்டும் கன்ஜெக்ஷன் வேர்டு தான். இதை நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகும். ஓகேவா? பாருங்க, ஐ வில் கால் யூ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். ஐ ஃபினிஷ் மை ஒர்க்குங்கிறது இல்லை இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பட் ஐ வில் கால் யூங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், மீனிங் தராது. ஹி வென்ட் டு த பார்க் ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங். போயிருந்தப்ப பெரும்பாலும் மழை, அந்த மாதிரி. இட் வாஸ் ரெய்னிங்கிறது ஹி வென்ட் டு த பார்க் ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கலாம். சி சிங்ஸ் ஆஸ் இஃப் ஷி வேர் ஏ ப்ரொஃபஷனல். சி சிங்ஸ் அது ஒரு கிளாஸ். ஷி வேர் ஏ ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது ஷி வேர் ஏ ப்ரொஃபஷனல், ஷி சிங்ஸ். ஷி வேர் ஏ ப்ரொஃபஷனல்ங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஷி சிங்ஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கலாம். ஷி லெஃப்ட் இயர்லி பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட், பிகாஸோட மீனிங். அடுத்து, ஃபினிஷ் யுவர் ஒர்க் பிஃபோர் யூ கோ அவுட். முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போ. ஐ வாஸ் டயர்ட் ஈவன் தோ ஐ ஒர்க்டு லேட்.
நான் டயர்டு தான், இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐ வாஸ் டயர்ட் ஈவன் தோ ஐ ஒர்க் லேட், இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணேன் லேட்டில் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்குது. ஐ வில் கோ இஃப் ஐ ஃபினிஷ் த ஒர்க், நான் வேலையை முடிச்சாதான் போக முடியும். டேக் அன் அம்பர்லா இன் கேஸ் இட் ரெயின்ஸ், அம்பர்லா எடுத்துகிட்டு போ மழை இன்கேஸ் மழை பெஞ்சா அப்படிங்கிற மீனிங். ஹி ஹாஸ் நாட் பீன் ஹியர் சின்ஸ் எஸ்டர்டே, அவன் நேற்றுலேருந்து இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸ்டே ஹியர் அன்டில் ஐ கம் பேக், நான் வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். அன்டில். ஐ வில் கால் யூ வென் ஐ ரீச் ஹோம், நான் கால் பண்ணுறேன் நான் ரீச் ஆனதுக்கப்புறம். யூ கேன் கம் வென் எவர் யூ லைக், உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீ வரலாம். கோ டு த பிளேஸ் வேர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், எங்கே நீ கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறியோ அங்கே போ. ஷி ரீட் எ புக் வைல் வெயிட்டிங் ஃபார் த பஸ், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த பொழுது அவள் படிப்பாள். ஓகேவா. அடுத்த கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் அப்படின்னா என்னன்னா, எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, போத் அண்ட், வெதர் ஆர், ஆஸ் அஸ். இது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பொருந்தும், ரெண்டுக்குமே பொருந்தும். யூ கேன் எய்தர் ஸ்டே ஹோம் ஆர் கோ அவுட். ஷி நெய்தர் லைக்ஸ் காஃபி நார் டீ. He is not only smart but also kind. She is both a teacher and a writer. Both and. I don't know whether to stay or leave. அப்போ ஃபேன் பாய்ஸ்க்குரிய காம்பவுண்ட் வேர்டும் உள்ள வரும், காம்ப்ளெக்ஸ்க்குரிய காம்பவுண்ட் வேர்டும் உள்ள வரும். அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. சி அஸ் டால் அஸ் ஹர் பிரதர், பிரதர் மாதிரியே டால் அப்படின்னு சொல்கிறாங்க. He gave me such a good advice that I followed it. She spoke so loudly that everyone could hear her. அவன் பேசுனா அதனால கேட்க முடியுது, லவுடா பேசுனால அப்படின்னா. அடுத்த கன்ஜக்டிவ் அட்வர்ப்ஸ் ஃபார் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபேன் பாய்ஸ், அதோட சேர்த்து இந்த செமிகோலனோட வர்ற வார்த்தைகள்லாம் என்னன்னு பாருங்க. தீஸ் கனெக்ட் டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆஃபன் செப்பரேட் பை செமிகோலன். செமிகோலன் வர்ற வார்த்தைகளுக்கு அடுத்த இதுதான் இருக்கும். ஹவவர், இட் வாஸ் ரெய்னிங் ஹவவர் வி வென்ட் அவுட். Therefore he did not stay, therefore he failed the exam. Moreover she is intelligent, moreover she is hardworking. Thus she did not feel well, thus she stayed home. For example, many fruits are healthy, for example apple and bananas. செமிகோலன் போட்டுருக்காங்க இல்லையா, அதான் ஓகேவா. ஸோ செமிகோலன் வந்தாலே அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது செமிகோலன்ல எல்லாமே வரும். she likes tea, on the other hand he prefers coffee. ஸோ இந்த வேர்டு எல்லாமே என்ன, கன்ஜக்ஷன் வேர்டு தான், காம்பவுண்டில் வர்றது. அடுத்த கான்சிக்வென்ட்லி, இந்த வேர்டும் வருது. தி வெதர் வாஸ் பேட், கான்சிக்வென்ட்லி த ஃப்ளைட் வாஸ் டிலேட். nevertheless it was cold, nevertheless they decided to go for a walk. In addition he is kind, in addition he is generous. இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணிடுங்க எப்படியாவது. அடுத்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ப்ரோனவுன்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஹூ, விச், தட், ஹூஸ், ஹூம், இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். திஸ் இன்ட்ரடியூஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் தட் மாடிஃபை நவுன்ஸ் இது மீன் பண்ணி வரும். த மேன் ஹூ ஹெல்ப்டு மீ இஸ் மை ஃப்ரெண்ட். த புக் விச் ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், மேலே பார்த்தோம்ல. திஸ் இஸ் த ஹவுஸ் தட் ஐ லைவ் இன். த உமன் ஹூஸ் டாக் ran away இஸ் மை நெய்பர். த பர்சன் ஹூம் ஐ met was kind. புரியுதாப்பா? ஓகே, இது எல்லாமே ப்ரோனவுன்ஸ் எல்லாமே இங்கே உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அதர் யூஸ்ஃபுல் கன்ஜக்ஷன்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதோட முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. as if, as though, while, unless, till, even if. She acted as if she were a boss. He sings as though he were a professional singer. I was cooking while she was cleaning. நான் குக் பண்ணப்ப அவள் க்ளீன் பண்ணிட்டு. பொழுது, யூ கேனாட் கோ அவுட் அன்லஸ் யூ ஃபினிஷ் த ஒர்க், வெளில போக முடியாது அது வரைக்கும். ஐ வில் வெயிட் டில் யூ ஆர் ரெடி, நான் வெயிட் பண்ணுறேன். ஐ வில் கோ ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெஞ்சாலும் நான் வருவேன். கீ கன்ஜக்ஷன் பாருங்க. ஸோ கன்ஜக்ஷன்லாம் எப்படி நான் வச்சுக்கிறது, ஃபேன் பாய்ஸுங்கிறது நான் வச்சுட்டோம். சபார்டினேட் கன்ஜக்ஷனுங்கிறது ஆஃப்டர், ஆல்தோ, பிகாஸ், பிஃபோர், இட், சின்ஸ், அன்டில், வென், ஒயில், எக்ஸெட்ரா. கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் எய்தர் ஆர், நெய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, போத் அண்ட், எக்ஸெட்ரா. கன்ஜக்ஷன் அட்வர்ப் ஹவவர், தேர்ஃபோர், மோர் அவர், தஸ், கான்சிக்வென்ட்லி, நெவர்தெலஸ், இதெல்லாம் கொடுத்துருக்கு. மேலே டேபிளில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்.
ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல ஹூ, விச், தட், ஹூஸ், ஹூம் இதெல்லாம். அதர் யூஸ்ஃபுல் வந்து அஸ், இஃப், அஸ், தோ, அன்லஸ், ஸ்டில், ஈவன், இஃப், எக்ஸெட்ரா எல்லாமே. ஸோ இந்த இது என்ன அப்படின்னா, here is the comprehensive list of conjunction words and how they are transformed to simple sentence to complex sentence. This cover all parts of conjunction used in sentence transformation. இப்போ மாத்துறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒவ்வொரு கன்ஜெக்ஷன் இப்போ என்னன்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அந்த கன்ஜெக்ஷன் வந்து மாத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபார் ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர், சிம்பிள் சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம காம்பவுண்டுக்கு மாற்றணும். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர் ஃபார் எதுக்குன்னா ஐ நீட் சம் கிராசரி, எனக்கு தேவை. அப்போ செகண்ட் சென்டென்ஸ் அவனால் கொடுக்கவே முடியாது. அவன் அப்படி கொடுத்தான்னா இப்படி தான் கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்தா மட்டும்தான், இண்டிபெண்ட் கிளாஸை பார்த்தா மட்டும்தான் செகண்ட் கிளாஸையும் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் சேர்த்து போச்சோம்னா அங்கே ஃபார் வருமா அண்டு வருமானு நம்ம கெஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அண்டு பார்த்தீங்கன்னா சி லைக் மியூசிக் அண்ட் சி என்ஜாய்ஸ் டான்சிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நாருக்கு ஒரு எக்ஸாம்பிள், பட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆருக்கு ஒரு எக்ஸாம்பிள், எட்டுக்கு, சோக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். என்னென்ன கன்ஜெக்ஷன் வேர்டு மேலே பார்த்தோமோ அது எல்லாத்துக்குமே கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். தெளிவாக சொல்கிறேன், அந்த வேர்டு நமக்கு தெரியணும். இண்டிபெண்ட் கிளாஸையும் இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் நம்மளால் வாசிக்கும் போது நமக்கு என்ன நல்ல வரும் தெரியும். ஒருவேளை காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுனாலும் இண்டிபெண்ட் கிளாஸையும் டிபெண்ட் கிளாஸையும் சேர்த்து வச்சு மீன் பண்ணால் நமக்கு உள்ள என்ன வருது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆல்தோ, ஆஃப்டர், அஸ், பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தா போதும், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நடத்திட்டேன் இல்லையா? கீழே அப்படியே அந்த டேப்லேஷன் ஜஸ்ட் எல்லாமே உங்களோட ரீகால்க்காக மட்டும்தான் அதை போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா கோரிலேட்டிவ்க்கும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். எப்படி மாற்றுறது, எப்படி மாறும், என்ன பேட்டர்னில் மாறும். இப்போ பாருங்கள், அஸ் எடுத்துக்கலாம். சி இஸ் டால் அப்படிங்கிற சிம்பிள் சென்ஸ். சி இஸ் as tall as her brother. அப்போ ஹர் பிரதரை சேர்த்தா மட்டும்தான் அவனை மாதிரி அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன, அஸ் தான் வரும். ஓகேவா? அதான். ஸோ அதே மாதிரி செட் தட்டுக்கு, ஸோ தட்டுக்கு எல்லா வேர்டுக்கும் போட்டிருக்கேன். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேபிள் ஃபார்மேட்டில் சிம்பிள் சென்ஸ், காம்பவுண்டு எல்லாத்தையுமே சிம்பிள் சென்ஸ், காம்பவுண்டு, சிம்பிள் சென்ஸ், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே மாற்றிருப்பேன். ஓகேவா? ரிலேட்டிவ் ப்ரோனவும் மாற்றிருப்பேன். எல்லாமே சிம்பிள்லேருந்து காம்பவுண்டு, சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ். அந்த சிம்பிளை ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அதுலேருந்து மாற்றலாம். அப்போ அங்கிட்டு இருந்தும் இங்கிட்டு கொண்டாட முடியும். நம்மளால சிம்பிளாக ஈஸியாக மாற்ற முடியும். சிம்பிள்லேருந்து தான் காம்பவுண்டாக மாற்றுறதும் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது நம்ம கஷ்டம். ஆனால் காம்பவுண்ட்லேருந்து சிம்பிளோ இல்லை காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளோ ஈஸியாக மாற்றிடலாம். இந்த ஒரு பேட்டர் படிச்சிங்கன்னா ரிவர்ஸில் வந்துடலாம்ல, ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ ப்ரோனோனுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக யூஸ்ஃபுல் கன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளோட சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சம்மரி அதே தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது. அதே எக்ஸாம்பிள் ரீகால் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே எதுக்கு ரிப்பிட்டேஷனில் டேப்லேஷனில் கொடுத்து ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா குயிக் ரிவிஷனுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க, இன்னும் முடியலை, கண்டிப்பாக முடியாது இது, ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஏரியா அது. தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். தமிழ் மீனிங் என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்தத்துக்கு நமக்கு ஒரு தமிழ் மீனிங் தேவையில்ல, அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங் தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சாலும் நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும். பக்காவாக கொடுத்துருக்கேன் பாருங்க. அண்டு சி சிங்ஸ் அண்ட் டான்சஸ், அவ பாடுவா மற்றும் ஆடுவா. அந்த அண்டு பட்டுனா இது நமக்கு தமிழ்ல என்னன்னு தெளிவா தெரியணும். அப்பதான் நம்மளால எந்த வேர்டு ஒரு கண்டுபிடிக்க முடியும். பட்டுனா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹி இஸ் டால் பட் நாட் ஸ்ட்ராங். அவன் உயரமானவன் தான், ஆனா ஸ்ட்ராங்கானவன் இல்லை. அப்ப அந்த ஆனானா பட்டுன்னு தெரியணும். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? அல்லது சி நெய்தர் சிங்ஸ் நார் டான்சஸ். சி அவ பாடுவா அல்லது ஆடுவா. அவ பாடலாம் அல்லது ஆடலாம், மறுதளிக்கும் அப்படிங்கிறது. ஐ வெண்ட் ஹோம் ஃபார் ரெஸ்ட். காரணமா, ரெஸ்ட் எடுக்க போறேன். ஐ வெண்ட் ஹோம், ஏன்னா ரெஸ்ட் எடுக்க. காரணம். எட் சி இஸ் ரிச் எட் அன்ஹாப்பி. ஆனால் சி இஸ் ரிச், அவ பணக்காரி தான், ஆனா சந்தோஷமா இல்ல. ஸோ அப்போ அந்த எட்டு ஆனால் ஆனாங்கிற எட்டு பட்டு ரெண்டு ஒரே மீனிங்ல வரும். ஸோ ஹீஸ் டயர்ட் ஸோ ஹீ ஸ்லீப்ஸ், ஆகவே அவ தூங்கிட்டான். அதே மாதிரி காமன் சென்ஸ்க்கு பாருங்க, அண்ட் எங்க வரும். ஐ வெண்ட் டு த மார்க்கெட் அண்ட் ஐ பாட் வெஜிடபிள். நான் மார்க்கெட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் காய் வாங்கினேன். அதான் மற்றும்ங்கிறது. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் பட் ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகேவா? அவன் என் ஃப்ரெண்டு, ஆனாலும் அவன் என்ன வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரே செகண்டுங்க, சிம்பிள் சென்டென்ஸ்ல வர கன்ஜெக்ஷன்ஸ் மறந்துடாதீங்க. சிம்பிள் சென்டென்ஸ்ல எப்போ கன்ஜெக்ஷன் வரும், செகண்ட் கிளாஸோட சேர்ந்து வரவே வராது, அடுத்த ஒரே வேர்டோட தான் வரும் சிம்பிள் சென்டென்ஸ்ல, அதை மறந்துடாதீங்க. இப்போதான் கன்ஜெக்ஷன் இந்த ஃபேன் பாய்ஸ் ஏரியாவுக்கு நம்ம வரோம். ஓகேவா? காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல உள்ள கன்ஜெக்ஷன் பார்க்க போறோம். அண்டு பட்டு எல்லாத்துக்குமே தெளிவா கொடுத்து தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். அண்டுனா என்ன, மற்றும், பட்டுனா ஆனால். ஓகேவா?
அடுத்த ஆர்னா அல்லது, நார்னா மறுதளிக்கும், ஃபார்னா காரணமாக, எட்டுனா ஆனால், சோனா ஆகவே. ஓகேவா? அடுத்த சபார்டினேட்டிங். ஆஃப்டர்னா என்ன? பின். ஆல்தோனா ஆனாலும். ஆல்தோ ஹி இஸ் ரிச் ஹி இஸ் நாட் ஹாப்பி. அவன் பணக்காரன் தான், ஆனாலும் அவன் பணக்காரன் தான், ஆனா அவன் சந்தோஷமா இல்லை. பிகாஸ் நமக்கு தெரியும், ஷி ஸ்மைல்டு பிகாஸ் ஷி வாஸ் ஹாப்பி. தெரியுது பிகாஸ் நான். பிஃபோர்னா என்ன? முன்னதாக. ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் பிஃபோர் யூ அரைவ். ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க், நீ வர்றதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கணும், அதான் முன்னதாக. இஃப், அதோட மீனிங்னா இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே இன்டோர்ஸ் என்றால். ஒருவேளை மழை பெஞ்சுன்னா நம்ம உள்ள இருக்க மாதிரி இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா இஃப் இட் ரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்படியே கீழே வந்தோம்னா சின்ஸ். சின்ஸுங்கிறது ஏனெனில். சின்ஸ் யூ ஆர் ஹியர் வி கேன் ஸ்டார்ட் த மீட்டிங். ஏன் நீங்க இங்க இருக்கீங்கன்னா, பிகாஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் மீனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சின்ஸ் யூ ஆர் ஹியர், அதனால இங்க இருக்கு, ஏனெனில் நீங்க இங்க இருக்கீங்க. ஐ வில் கோ அன்லெஸ் இட் ரெயின்ஸ். தவிர. ஐ வில் கோ, மழை பெய்யலனால் நான் போவேன். ஐ வில் கோ அன்லெஸ் இட் ரெயின்ஸ். ஐ வில் கோ தவிர இட் ரெயின்ஸ். கால் மீ வென் யூ அரைவ். கால் மீ வென் யூ அரைவ். எப்போது? வென்னா. ஒயில்னா பொழுது, ஆவது வரை, இது இப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ ரீட் த புக் வைல் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நான் புக்கு படிச்சுட்டு இருந்த நேரத்துல அப்படிங்கிறதா ரொம்ப தமிழாக்கமா சொல்லியிருக்காங்க, ஆவது வரை அப்படின்ட்டு. ஈவன் தோ அப்படிங்கிறது என்றாலும். ஈவன் தோ ஷீ இஸ் யங் ஷீ இஸ் வாய்ஸ். ஈவன் தோ இவங்களும் என்றாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐ வில் ஹெல்ப் யூ அஸ் யூ கேன். அஸ்னா போலன்னு அர்த்தம். ஐ வில் ஹெல்ப் யூ அஸ் ஐ கேன். என்னால் முடிஞ்ச அளவு ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு நான் பண்றேன், என்னால் முடிஞ்ச அளவு அப்படிங்கிறத மீன் பண்றது. ஐ வில் வெயிட் அன்டில் யூ ரிட்டர்ன். வரை. அன்டில்னா வரை. அன்லெஸ்னா ஐ ஒன்ட் கோ அன்லெஸ் யூ கம் வித் மீ. நீ வராத வரைக்கும் நான் போக மாட்டேன். அன்லெஸ், இல்லை எனில் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அடுத்த கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வேர்ட். எய்தர் ஆர், நெய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, போத் அண்ட் வெதர் ஆர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க இதை வாசிட்டு அதுக்கான எய்தராரோட மீனிங் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். எய்தரார்னா என்ன? எது அல்லது. இதோட மீனிங் சேர்த்து வச்சு படிக்கணும். நெய்தர்னார்னா எது அல்லது இல்லாமல். யூ கேன் எய்தர் கோ டு த பார்ட்டி ஆர் ஸ்டே ஹோம். நெய்தர் he nor she attend the event. Not only she is a doctor but also a teacher. மட்டுமல்லாமல் அப்படிங்கிறதான். இரண்டும். he is both smart and kind. இரண்டும். I don't know whether to stay or leave. சிந்திக்கப்படும். வெதர்னா இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிந்திக்கப்படும் அல்லது. அஸ்ஸுக்கு ஏற்கனவே மீனிங் சொன்னேன், போல. she is as tall as her brother. போல. அப்பாடா சாமி முடிஞ்சு. ஐயோ, எண்ட். ஓகேவா? இதுக்கு எண்டு கார்டே இல்லையாடா அப்படின்னு வடிவ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா எண்டுக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ ஃபுல் பிடிஎஃப் கீழே டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். தயவு செய்து ஃபுல்லாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இது ஒரு தடவைக்கு 10 தடவையாவது வாசிங்க. என்னோட சஜஷன். நான் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை வாசிச்சா கூட போதும்னு நினைப்பேன் எல்லாத்தையும். ஆனால் இந்த டாப்பிக்கை வந்து கன்ஃபார்மாக ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 10 தடவை வாசிக்கணும். அப்போ தான் ரொம்ப கிளாரிட்டியாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ஆன்சர் பண்ணுறது. ஓகேவா? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி படிங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருங்கிறதுக்காண்டி ஃபாண்ட்டு சைஸ் எல்லாம் மாற்றி படிக்கிறதுக்கு என்ன ஃபாண்ட்டில் இருந்தால் லேப்டாப்லாம் சைக்காலஜியாக இருக்குமோ அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல்லாம் வச்சு மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே, கண்டிப்பாக அந்த குரூப் 2ல மெயின்ஸுக்குள்ளே போகணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.